இப்போ தயவுனா என்ன அப்படின்னு உங்களுக்கு முதல் வாரத்திலேருந்தே நான் சொல்லி கொண்டு வருகிறேன். தயவு என்பது கருணை மற்றும் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் செய்கிற நற்செயல் தான் தயவு. கைமாறு கருதாமல் அடுத்தவருக்கு நன்மை செய்வது தயவு. பிறர் படும் கஷ்டங்களை உணர்ந்து ஆறுதலாகவும் உதவியாகவும் இருப்பது தயவு. சகிப்புத்தன்மையோடு நம்மளை கோபப்படுத்தியிருக்கலாம், நமக்கு விரோதமாக பேசியிருக்கலாம், குற்றப்படுத்தியிருக்கலாம், அவங்களுக்கு உதவி வர நேரத்தில் நம்ம மென்மையான குணத்துடன் உதவி செய்வது தான் தயவு. அப்போ இந்த தயவு நமக்குள்ள வரும்பொழுது நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இப்போ முதலாவது தேவனுடைய தயவு நமக்கு தேவை. இந்த தேவ தயவை வைத்து தான் நம்முடைய ஆசீர்வாதமான வாழ்க்கை அமைகிறது. ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து நம்ம பார்த்தோம், நோவாவுக்கு தயவு கிடைத்தது, அவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், முழு உலகத்தையும் ஆண்டவர் அழித்தாரு. ஆனா நோவாவுக்கு மட்டும் தயவு கிடைத்தது. அல்லேலூயா. அதனால தான் அந்த குடும்பம் மூலமா இந்த முழு பூமியும் நிரப்பப்பட்டது. அதே போல யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது, யாக்கோபு ஒன்றும் இல்லாமல் தகப்பன் வீட்டில் விட்டு தன்னுடைய மாமா வீட்டுக்கு அவன் போகிறான். ஒன்றுமே இல்லை, வெறும் ஆளா போகிறான். அது சொல்றான், வெறும் காலும் கோலுமாய் நான் சென்றேன் அப்படின்னு சொல்றான். அங்க போயிட்டு 20 வருடங்கள் கழித்து அவன் திரும்பி வருகிறான். கர்த்தர் அந்த தேசத்தில் அவனை ஆசீர்வதித்து வைத்திருந்தார். அவ்வளவு திரளான ஆசீர்வாதம் அவன் கொண்டு வரும்போது அவன் சொல்றான், நான் இதற்கெல்லாம் பாத்திரனே அல்ல, நீங்க காட்டின தயவு ஆண்டவரே, அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் நான் எவ்வளவு பாத்திரன் அல்லன்னு அவன் சொல்றான். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் வந்தது உங்க தயவு. அப்ப நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவனுடைய தயவு நமக்கு தேவை. தேவனுடைய தயவு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தோம், ரூத்தோடைய வாழ்க்கையில பார்த்தோம், அவங்களுடைய வாழ்க்கையும் ஒரு கைம்பெண்ணான ஒரு வாழ்க்கையை மாறியது. எதிர்காலம் ஒன்றுமே இல்லை, ஆனால் தேவனை விசுவாசித்து ரூத்து வந்தாங்க. நகோமி அவங்க மாமியாரோடு சேர்ந்து அவங்க வந்த பொழுது ஆண்டவர் ரூத்தோடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். அவளுக்கு தயவு கிடைச்சது. அல்லேலூயா. கர்த்தர் அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்து அந்த அம்மாவுடைய சந்ததியில, அவங்க வயிற்றுல வந்த சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார், 3வது சந்ததியில. அப்ப நமக்கு தயவு, தேவனுடைய தயவு தேவை. அல்லேலூயா. அடுத்தது நம்ம பார்த்தோம், 2வது போன வாரத்துல பார்த்தோம், மனுஷருடைய தயவு நமக்கு தேவை. யாருடைய தயவு? தேவ தயவு நமக்கு தேவை. அந்த தேவ தயவு கிடைக்கும் போது அதுல சில காரியங்கள் தேவனே நமக்கு இன்னும் சில தயவுகளை கொடுக்கிறான். அது என்னன்னா மனுஷனுடைய தயவு. இது தேவன் தான் ஏற்படுத்துகிற, இது தனியா வராது. நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க தேவனுடைய தயவை பெற்றுட்டீங்கன்னா நான் மீதி சொல்கிற 3 தயவும் அதுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. தேவன் அதை தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்ப மனுஷனுடைய தயவு நமக்கு முக்கியம். கர்த்தர் அந்த தயவை அவர் ஏற்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு தான் சொன்னேன், இந்த நல்ல சமாரியன் அந்த கதையை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு மனுஷன் அடிபட்டு கிடக்கும் பொழுது அந்த வழியா வந்த ஒரு சமாரியன் மட்டும் அவனை காப்பாற்றினான் என்று பார்க்கிறோம். அப்ப பாருங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவனுக்கு உதவி செய்தான். அப்ப மனுஷனுடைய தயவு அந்த அடிப்பட்ட மனுஷனுக்கு கிடைச்சது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், நிறைய விபத்துகள் நடக்கிறது, சில காரியங்கள் நடக்கும்போது ஒரு மனுஷனுடைய உதவி தேவைப்படும். நிச்சயமா தேவைப்படுமா இல்லையா? அந்த மனுஷன் சரியான நேரத்தில் உதவி செஞ்சதாதான் அவன் உயிரோடு இருக்க முடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்ப இந்த மனுஷனுடைய தயவையும் கர்த்தர் தான் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அதுக்கு உதாரணமா யோசேப்பு வாழ்க்கை பத்தி உங்களுக்கு சொன்னேன். யோசேப்பு எகிப்தில் அடிமையா இருந்தாரு. ஆனா அந்த அடிமைத்தனத்தை நீக்கி ஆண்டவர் யோசேப்பை எகிப்தின் அதிகாரியா மாற்றினார். அதற்கு 2 மனுஷனுடைய தயவு ரொம்ப முக்கியமா இருந்தது. ஒன்று, போத்திபார் அந்த வீட்டுல அந்த மனுஷனுடைய தயவு. அந்த எஜமான் யோசேப்பு மேல தயவு வைத்து தன் முழு வீட்டுக்கும் அரண்மனைக்கும் அவன் என்ன செஞ்சான்? அதிகாரியா யோசேப்பை வைத்தான். 2வது ஒரு மனுஷன், சிறைச்சாலை தலைவன். யோசேப்பை சிறைச்சாலையில போய் போட்ட பொழுது அந்த சிறைச்சாலையின் தலைவன் யோசேப்புக்கு தயவு காட்டினான். இதெல்லாம் யார் ஏற்படுத்தியது? கர்த்தரே ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 39:21. ஆதியாகமம் 39:21 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார், அவன் மேல் கிருபை வைத்து
சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. யார் செய்ததா? கர்த்தர் தான் தயவு கிடைக்க செய்தார். அப்ப நல்ல மனுஷனுடைய தயவு நமக்கு தேவை. உதவி செய்கிறவர்கள், நமக்கு ஆறுதலா இருப்பவர்கள், நம்ம வாழ்க்கைக்கு உறுதுணையா இருப்பவர்கள், நமக்கு சில காரியங்கள்ல பக்கபலமா இருக்கிற மனுஷர்களை கர்த்தரே நமக்கு கொடுக்கிறார். அப்ப அதற்காக நம்ம வேண்டிக் கொள்ளணும். அல்லேலூயா. மனுஷனுடைய தயவை கொடுங்க ஆண்டவரே. ஏன்னா மனுஷ தயவு ரொம்ப முக்கியம் நமக்கு. அவருக்கு தான் பல பிரச்சனைகளை நம்ம உண்டு பண்ணுவாரு. அப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில் அந்த 2 மனுஷனுடைய தயவை கர்த்தர் கிடைக்க பண்ணதுனால அரண்மனைக்கு பார்வோனுக்கு முன்பாக போய் நிற்கிற ஸ்லாக்கியத்தை யோசேப்பு பெற்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதே போல தானியேலுக்கு பாருங்க, அவரும் அடிமைத்தனத்துல தான் இருந்தார். அவரையும் சிறைப்பிடித்து தான் கொண்டுட்டு போனாங்க பாபிலோனுக்கு. அப்ப அவரும் அங்க அடிமை தனத்துல இருக்கிறார், சிறைப்பட்ட நிலையில இருக்கிறார். ஆனா தானியேல் அந்த பாபிலோன் மாகாணத்துல முதன் மந்திரியா கர்த்தர் உயர்த்தினார். அதற்கு காரணம் அங்க சொல்லப்பட்டு இருக்கிற தானியேல் புத்தகத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். யார் செய்தது? தேவன் செய்தார். அல்லேலூயா. அதனாலதான் தானியேல் உயர முடிஞ்சது. அப்ப மனுஷனுடைய தயவு நம்ம வாழ்க்கையின் உயர்வுக்கு ரொம்ப முக்கியம். தானியேல் உண்மையா இருந்தாரு, அதனால மனுஷனுடைய தயவுலாம் கிடைச்சிருச்சு. அல்லேலூயா. அப்ப நம்ம தேவனோடு உண்மையா இருந்துட்டு அவர் தயவுக்குள்ள நம்ம வந்துட்டோம், அவர் மனுஷனுடைய தயவை நமக்கு கிடைக்க செய்கிறார். அல்லேலூயா. அதே போல தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படிதான் அநேக மனுஷர்கள் அவனுக்கு உதவி செய்தார்கள், தயவு காட்டினார்கள். அதனாலதான் அந்த ராஜா என்கிற அந்த ஸ்தானத்துக்குள்ள போவதற்கு சில மனிதருடைய தயவை கர்த்தர் கொடுத்தார். இல்லைன்னா போகவே முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய படிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வேலைக்கு போற இடத்தெல்லாம் பார்க்க முடியும், காலேஜில் கூட பார்க்க முடியும். அந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு பல உபத்திரவங்கள்லாம் வரும், அங்க போராட்டங்கள் வரும். அது படிக்க விடாத பண்றதுக்கு சில காரியங்கள்லாம் நடக்கும், கூட இருக்கிற பிள்ளைகளே பண்ணுவாங்க. அப்ப நம்ம ஜெபம் பண்ணணும் நம்ம பிள்ளைகளுக்காக, வேலையில இருக்கிற பிள்ளைகளுக்காக. நம்மளுடைய பிள்ளைகள் மேல அவங்க பொறாமை கொண்டு எந்த தீமையும் செய்யக்கூடாது. சுற்றி இருக்கிற பிள்ளைகளுடைய தயவை என் பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. நாங்க அப்படி ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. சுற்றி இருக்கிற பிள்ளைகள், காலேஜில் படிக்குதா, சுற்றி இருக்கிற பிள்ளைகள், ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற பிள்ளைகள் கண்கள்ல தயவு கொடுங்க. அங்க டீச்சர்ஸ் கண்கள்ல தயவு கொடுங்க. சில நேரத்துல தப்பு செஞ்சிருக்கலாம் நம்ம பிள்ளை, ஆனா அவங்க தயவு காட்டாங்கன்னா பரவாயில்ல, இனிமே செய்யாத போ அப்படின்னு மன்னிச்சு விட்டுருவாங்க. அந்த தயவுலாம் நம்ம பிள்ளைகளுக்கு தேவை. அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் மனுஷனுடைய தயவை கொடுத்தார். தானியேலுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. தாவீதுடைய வாழ்க்கையில சில மனிதர்கள் தயவு காட்டினாங்க. தாவீது அரியணையில் அமர்வதற்கு அஸ்திபாரமா இருந்தது. அல்லேலூயா. அதே போல அப்போஸ்தலர்களை பத்தி சொன்னேன், அதற்கு வசனங்களும் வாசித்தேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் தேவனை துதித்து ஜனங்கர் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். என்ன செஞ்சிருந்தாங்களா? தயவு பெற்றிருந்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப மனுஷனுடைய தயவு அப்போஸ்தலருக்கு தேவைப்பட்டது, ஊழியம் செய்கிறவர்களுக்கு. அப்ப நாம ஊழியத்துக்கு போற நாம மனிதர்களுடைய தயவை கொடுங்க ஆண்டவரே. நான் கூப்பிடும் போது அவங்க கண்ணுல எனக்கு தயவு கிடைக்கணும். அப்படி ஜெபம் பண்ணிட்டு போங்க. கேர்சல் கூப்பிடுங்க, ஜெபம் பண்ண வாங்கம்மா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போய்க்கூடாது. போர்த்து முடிய ஜெபம் பண்ணணும். நான் கூப்பிடுவேன், அவங்க கண்ணுல தயவு உண்டாகணும், அவங்க வரணும். அல்லேலூயா. அப்ப அப்போஸ்தலர்கள் தயவு பெற்றிருந்ததுனால ரட்சிப்பு பெரியது. அநேக ஊழியங்களை அவங்க செய்வதற்கு பக்கபலமா இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இப்ப இந்த வாரம் செய்தி என்னன்னா, தயவை பத்தி. இன்னொரு தயவு, முதல்ல தேவனுடைய தயவு, இரண்டாவது மனுஷனுடைய தயவு, மூன்றாவது எதிரியின் தயவு நமக்கு தேவை. யாருடைய தயவு? எதிரியை எதிரியா பார்க்க கூடாது, எதிரியை எதிரியாய் நம்ம பார்த்துடவே கூடாது. அல்லேலூயா. எதிரிட்டு இருந்தும் தயவை தேவன் கட்டளை செய்ய வல்லவராய் இருக்கிறார். உனக்கு யார் எதிராக வராங்களோ அந்த மனுஷனே உன்னோடு வந்து சமாதானம் பண்ணும்படி கர்த்தர் மாற்றுவார். அதுதான் எதிரியின் தயவு. அல்லேலூயா. எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. என் வாழ்க்கையில நிறைய நான் அனுபவிச்சிருக்கிறேன். யாரெல்லாம் விரோதமா சொன்னார்களோ அவங்களே வந்து நமக்கு சமாதானம் பண்ணுவாங்க. அதனாலதான் நம்ம உடனே எதிரி வந்தாலும் அவங்களுக்கு எதிராக நம்ம எதுவும் செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா நம்ம இருக்கணும், கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். கர்த்தர்ட்ட கொடுத்துரும். ஆண்டவரே, இப்படி எதிராக இருக்கிற மாதிரி இருக்கு, நீங்க பாத்துங்க,
சமாதானம் பண்ணும்படி நீங்க செஞ்சிருங்க. அவர் மாத்திடுவார். எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் உன்கிட்ட சமாதானம் பண்ணும்படி அவர் செய்வார். அல்லேலூயா. நான் சொல்லல, வசனம் அப்படி சொல்லுகிறது. நீதிமொழிகள் புஸ்தகம் வாசிங்க, எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனம். நீதிமொழிகள் 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது அவனுடைய சத்துருக்களை அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. மனிதன் தேவனுக்கு உகந்த பிரியமாய் வாழ்ந்துட்டா உனக்கு எதிராக எழும்புகிற மனிதர்களை உன்னோடு சமாதானம் பண்ணும்படி கர்த்தரே செய்வார். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நாம் அவங்களோட போராட தேவையில்லை. நாம் அவங்களோட என்ன செய்யல, எதிர்த்து நிற்கும் அவசியமே கிடையாது. நீ தேவன் பாதத்துல உட்கார்ந்து அமர்ந்து ஜெபம் பண்ணு. தேவனுக்கு பிரியமா நீ இரு. உன்னுடைய எதிரிகளை அவர் உன்னோடு சமாதானம் பண்ணும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சில உதாரணங்களை பைபிளில் இருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். யாக்கோபை பற்றி தான் நான் சொல்ல விரும்புகிறேன். யாக்கோபு தன் சகோதரன் ஏசாவை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை திருடி கொண்டு மாமன் வீட்டுக்கு ஓடிட்டான். இப்ப ஏசா என்ன பண்றான்? என்னுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் திருடிக்கிட்டான். இவன் என்ன செஞ்சான்? ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு சரித்திரம். மூத்த குமாரனை தான் தன் தகப்பனை ஆசீர்வதிப்பார். முதல் ஆசீர்வாதம் அவருக்கு தான். ஆனா அந்த யாக்கோபு என்ன பண்ணாரு? ஏசா போல அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு தகப்பன்ட்ட போயிட்டு, நான் தான் மூத்த குமாரன் வந்திருக்கேன். ஏன்னா ஈசாக்குக்கு கண்ணு தெரியாது, ரொம்ப வயதானதுனால பார்வை இல்லாத போயிடுச்சு அவருக்கு. உங்களுடைய மூத்த குமாரன் நான் தான்ப்பா வந்திருக்கேன், என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அப்படி இருந்தும் ஈசாக்கு எவ்வளவு முயற்சி பண்றார். ஏன்னா பேசுகிற குரலோ யாக்கோபுடைய குரல். ஆனா வந்திருப்பது ஏசான்னு சொல்ற, நீ கிட்டவா, உன்னை நான் தடவி பார்க்கணும் அப்படின்னு பாக்குறான். ஏன்னா ஏசாவுக்கு மூத்தவனுக்கு உடம்பெல்லாம் முடியா இருக்கும், ரோமமா இருக்கும் அவனுக்கு. அப்ப தடவி பார்க்கறான். இவன் நம்மால என்ன செஞ்சான்? யாக்கோபு ஆட்டு தோலை எடுத்து மேலெல்லாம் கட்டிக்கிட்டான் முடிய. அவர் தடவி பார்க்கும் போது எல்லாம் ரோமமா இருந்துச்சா, சரி ஏசா தான் வந்திருக்காருன்னு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருவார். இப்ப ஏசா இதை கேள்விப்பட்டு என்னுடைய ஆசீர்வாதத்தை திருடிட்டான்னு சொல்லி, எங்க அப்பா என்னைக்கு சாகுறாரோ அன்னைக்கு இவனை நான் கொன்னுடுவேன் அப்படின்னா ஒரு பொருத்தனை பண்றான், தீர்மானம் எடுக்கிறான். இதை கேள்விப்பட்டு தான் யாக்கோபு பயந்து அவன் ஓடுறான். இப்ப யாக்கோபு போறான், 20 வருஷம் அங்க இருக்கிறான், 2 கல்யாணம் பண்றான், 12 பிள்ளைகள் ஆனார்கள், திரளான ஆசிகள் அதெல்லாம் வருது. இப்ப எல்லாம் தகப்பன் வீட்டுக்கு வரான். வரும்பொழுதுதான் நடக்குது, யாக்கோபு வருகிறான் என்று ஏசா கேள்விப்பட்டவுடன் அவன் 400 பேரை அழைத்து கொண்டு யாக்கோபை அழிக்க வேண்டும் என்று ஏசா வந்துட்டு இருக்கிறான். இப்பதான் யாக்கோபுக்கு பயம் ஒன்றும் தாங்கல, போச்சு இதோட முடிஞ்சிச்சு நம்ம கதை. ஏசா வந்தான்னா நம்ம குடும்பத்தையே அழிச்சிடுவான் அப்படின்னு இரவு முழுவதும் தேவனுடைய பாதத்துல அமர்ந்து ஜெபிக்கிறான் யாக்கோபு. அப்ப ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுறாரு. வெளிப்பட்டு அவரோடு காலை பிடிச்சிட்டான். என்னை ஆசீர்வதித்தால் விட நான் விடமாட்டான் ஆண்டவர். ஒண்ணு அவர் சொல்றாரு, எப்பா பொழுது விடிய போகுது, நான் போகணும் விடு அப்படின்னு சொல்றாரு. ஆனா யாக்கோபு விடவே இல்லை. என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வாதத்தை அவனுக்கு தெரியும். கர்த்தர் ஆசீர்வாதத்தை எந்த மனுஷனும் எதுவும் செய்ய முடியாதுன்னு தெரியும். உன் பேர் என்னன்னு கேட்பார். என் பேர் யாக்கோபு அப்படின்னு. யாக்கோபுன்னா ஏமாற்றுக்காரன் என்று அர்த்தம். அவர் சொல்றாரு, இனி யாக்கோபு உன் பேர் இல்லை, நீ தேவனோடும் மனுஷனோடும் போராடியதுனால, தேவனோடு நீ போராடியதுனால இன்று முதல் நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்று அவனை ஆசீர்வதித்தார். யாக்கோபு பேரு இஸ்ரவேல். அல்லேலூயா. அப்ப ஏசா வரான். யாக்கோபை பார்த்த உடனே அவன் மனசு மாறிடுச்சு. மனசு மாறிடுச்சு. வசனத்தை வாசிப்போம். மனசு மாறி ஆதியாகமம் 33:15 அதிகாரம் வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 33 15வது வசனம். ஆமென், அல்லேலூயா. வந்த ஏசா யாக்கோபை கட்டி பிடித்து அழுது ஒருவருக்கொருவர் அன்பினால நிரப்பப்பட்டு தன் சகோதரனை மன்னிச்சுட்டான். கொல்ல வேண்டும் வந்தவனை கர்த்தர் இருதயத்தை ஒரு செகண்ட்ல மாத்திட்டார் அவனை. அல்லேலூயா. அப்ப எதிரியுடைய தயவு எவ்வளவு முக்கியம் பாருங்க.